எப்பப்பா இந்த மாமியை கிளவி வேலை சொல்லியே நம்மள கொல்லுது. பேசாம பொண்ணு பார்க்கையில மணமகள் தேவை அப்படின்னு போய் சொல்றதை விட்டுட்டு வீட்டு வேலை பார்க்க வேலைக்காரி தேவைன்னு உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டியதுனே. காலையில இருந்து என்ன வேலை, பாத்திரம் கழுவு, துணியை தவா, வெங்காயம் வெட்டிதா, கத்திரிக்காய் வெட்டிதா, அது இது லொட்டு லொசக்குன்னு வேலை சொல்லியே கொள்ளுறாவோ. இப்படி காட்டு கத்துறேனே உங்க காதுல விழுதா? எப்பவாச்சும் ஒரு நாள் கத்துனா என் காதுல விழும். டெய்லி இதே புலம்பல் தானே சின்ன பொண்ணு உனக்கு. அது சரி, இந்த 2 தோசையே 2 மணி நேரமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் சாப்பிட வேண்டியதானே. அது ஆறி நாரி காஞ்சி போனதுக்கு அப்புறம் தின்னுட்டு நல்லா இல்ல இது என்னதுன்னு சொல்ல வேண்டியது. சாப்பிடுறேன் சின்ன பொண்ணு, 2 வாய் வைக்கிறதுக்குள்ளேயும் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிட்டாங்க மெயில் செக் பண்ண சொல்லி. இனிமே சாப்பிடும் போதெல்லாம் போனை சைலண்ட்ல போட்டு சாப்பிடுங்க. ஓடி ஓடி உழைக்கிறதே இந்த வயதுக்காண்டி தான். அப்படி உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சு ஒரு 2 தோசையை கூட சாப்பிட முடியலன்னா என்ன வேலை அது? அது சரிதான், நீ சொல்ற மாதிரியே நான் எங்க எம்டி கிட்ட போய் கேட்டா அவ்வளவுதான், என் சீட்டை கிழிச்சு கையில தந்துட்டு போயிருவாங்க. சரிங்க, நிம்மதியா பொறுமையா சாப்பிடுங்க. முதல்ல யாரு சின்ன பொண்ணு? துளசி கால் பண்றாங்க. என்ன விஷயம் தெரியலையே. எடுத்து பேசு. துளசி யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டு போனேனே, அந்த பொண்ணு தனியா தான் இருக்குன்னு சொன்னேன்ல உங்கள்கிட்ட. தெரியுது சின்ன பொண்ணு, நான் கூட ஒரு நாள் அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க அப்பா எங்க என்ன ஏது எங்க வேலை பார்க்காருன்னு விசாரிக்கணும்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னீங்க, அதோட விட்டுட்டீங்க. எங்க போய் விசாரிச்சீங்க? விசாரிக்கமா, கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ ஆகட்டும். சரி எடுத்து பேசு. ஹலோ துளசி, எப்படிமா இருக்க? சூப்பரா இருக்கேன் சின்ன பொண்ணாக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேம்மா. நான் உனக்கு அக்கா, என் புருஷன் உனக்கு அண்ணனா, மாமான்னு சொல்லுப்ல. சரி இனிமே சொல்லிடுறேன். உன் தங்கச்சி எப்படி இருக்கா? என்ன புதுசா கால்லாம் பண்ணிருக்க? இந்த அக்கா மேல திடீர் பாசமா? எப்பவுமே உங்களுக்கு விளையாட்டு தான்க்கா. ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் கால் பண்ணேன். குட் நியூஸா? என்னம்மா? நம்ம ரேகா இருக்காளாக்கா, அவ பெரிய பொண்ணு ஆயிட்டா. சண்டே ஈவினிங் தண்ணி ஊத்தலான்னு அம்புஜம்மா சொன்னாங்க. அதான் உங்களுக்கும் கால் பண்ணி சொல்றேன். நீங்க மாமா அப்புறம் மாமாவோட அம்மா ஆச்சி எல்லாரையும் கூட்டு வந்துருங்க. அப்படியா? ரேகா சமைச்சிட்டானா? நல்ல விஷயம். 4 முடி அம்புஜாக்காலம் ஒரு வார்த்தை என்கிட்ட போன் அடிச்சு சொல்லலையே. இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். ஐயோ அக்கா, நான் தான் நானே கால் பண்ணி சொல்லிக்கிறேன்னு சொன்னேன். மாமா பக்கத்துல இருக்காங்களா? ஈரிமா குடுக்கேன். எங்க இந்தாங்க. துளசி உங்கள்கிட்ட பேசணுமா? குடு சின்ன பொண்ணு. சொல்லுமா துளசி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. சண்டே ஈவினிங் ரேகாக்கு ஃபங்க்ஷன், கண்டிப்பா வந்துருங்க. சின்ன பொண்ணு அக்கா ஆச்சி எல்லாரையும் கூட்டு வந்துருங்க. வந்துடுறோம்மா. மாமா ஒரு நாள் முன்னாடியே கிளம்பி வந்துருங்க. சரிம்மா துளசி, கண்டிப்பா வந்துடுறோம். சரிங்க மாமா, அப்ப நான் வச்சிடுறேன். எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? நீங்களும் தான் ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களா? ரிட்டர்ன் வரையில உங்க கூட வந்துடுறேன். சண்டே தானே ஃபங்க்ஷன் சின்ன பொண்ணு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் இருந்தாதான் என்னவா? நீ ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க. அம்மா விட்டாங்கன்னா போயிட்டு வா. நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேனா இல்ல உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேனானே தெரியல. எதுக்கு எடுத்தாலும் அம்மாட்ட கேளுன்ட்டு. போனமா வேண்டாமா நீங்க சொல்ல மாட்டீங்களா? பெரியவங்க அவங்க தானடி, தனியா வேற இருக்காங்க. அதான் ஒரு வார்த்தை அம்மாட்டே கேட்டுக்கோன்னு சொன்னேன். கேக்குறேன், கேட்டு தொலைறேன். மூஞ்சி இப்படியே வச்சுட்டு போ, சத்தியமா விட மாட்டாங்க. இம்பட்டு துணியை வெயில போட்டு விளரெல்லாம் அடிக்கா, அப்படியே எடுத்து வையின்னே. துணியை துவைக்கிறது மிஷினே, காய போடுறது நான். அதை எடுத்து மடிச்சாது வைக்கணும்னு அறிவு இருக்கா? இந்த வீட்டுல அவ்வளவு வேலை நம்ம தான் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த மாமியை கிளவி முகர போற போக்கே சரியில்லையே. எப்படியாட்டும் கேட்க சிரிச்ச மணிக்கே வச்சிருப்போம். எத்தே என்னம்மா மருமவளே? என்னத்து சரிங்க, துணி தானே எடுக்கணும், நான் எடுத்து மடிச்சு வச்சிடுறேன். 2 நாள் அந்த துணி வெயில கடந்து விளறிட்டு இருக்கு, கேட்டியா? இன்னைக்கு என்ன பெருசா வந்துட்டா வேலை செய்யறதுக்கு? அது என்னன்னாத்தே, நான் எங்க அம்மா வீடு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரட்டா? அது என்ன மருமவளே, அடிக்கடி அம்மா வீடுன்னு போயிடுற? அப்ப இது என்னது? இது வீடா இல்ல காடா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா வீடெல்லாம் பத்தி நினைக்க கூடாது. உனக்கு உங்க அம்மையை பார்க்கணும், இங்க வந்து பாத்துட்டு போக சொல்லி யாரு வேண்டானா? கிளவி விட்டாது போலயே. எத்தே துளசி இருக்காளா, அந்த பிள்ளைக்கு தங்கச்சி சடங்காயிட்டா, அதான் போகணும். உங்களையும் ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிட்டுருக்கா. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தண்ணி ஊத்துருவாங்களாம். நீங்க அவர் கூட வந்துருங்க. தண்ணி ஊத்துற வீட்டுக்கு போனா இன்னும் 4 நாள்ல இருக்கு. அதுக்கு முன்ன போய் நீ என்ன செய்ய போற? பாவந்தே, அந்த பிள்ளை அம்மா அப்பா இல்லாம தனியா இருக்கா. கூட மாட நின்று நம்ம தான் ஒத்தாசையா இருக்கணும். கூட மாட இருக்கணும், அதெல்லாம் சரிதான். நீ எங்க ஒத்தாசையா இருப்ப? நீ உபத்திரமால இருப்ப. மரியாதையே கெட்டு போலான்னு பார்த்தா இந்த கிளவி விட மாட்டுக்க. சின்ன பொண்ணு கோவப்படாத, கூல் டவுன். என்ன மருமவளே பாத்துட்டு நிக்க? போ அந்த சோத்தை கமத்திட்டு மத்தியானத்துக்கு கறி வைக்க காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வெட்டி வை. என்ன உரிமைட்டு இருக்க? இந்த உரிமல் வேலைலாம் உங்க வீட்டோட வச்சுக்கணும். வெட்டுறேன் கூடிய சீக்கிரத்துல. எதை வெட்டுறேன்னு போறா? என் மருமவளே இங்க வா. என்னத்தே? அம்மா என்னத்தை வெட்டுறேன்னு போற? அத காய் வெட்ட சொன்னீங்களா? நீ காயெல்லாம் ஒண்ணு வெட்டி கிளிக்க வேண்டாம். சின்ன உளிய ஒரு கை போல எடுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சு எல்லாத்தையும் உரிச்சு வை. அப்படியே இஞ்சி தண்ணியில நினைச்சு தோலெல்லாம் சீவி வை. போறேன். அவ அம்மா நம்ம வீட்டுல வந்து விட்டுட்டு போய் 2 நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ளேயே அம்மா வீட்டுக்கு போன நிக்கா. நான் என்ன அவளை கொடுமையா படுத்துறேன்?
1 மணி நேரத்திற்கு பிறகு. எங்க ஹரி, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அம்மா கிட்ட சொல்லிட்டியா சின்ன பொண்ணு? அம்மா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? காமெடி பண்ணிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட இப்ப பெர்மிஷன் கேட்கல. எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன். பெர்மிஷன் கேட்கறாங்களாம், பெர்மிஷன். இவங்க பிரசிடென்ட், அவ அம்மா பிரைம் மினிஸ்டர், இதுல ஒரு 2 பேர்த்தையும் பெர்மிஷன் கேட்டதும் எங்க வீட்டுக்கு போகணுமா? நல்லா இருக்கே கதை. மர்மவளே, எங்க கிளம்பி நிக்க? உடனே இந்த வெங்காயத்தெல்லாம் ஊற்றி வச்சுனே ஒண்ணு செய்யல. எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் தே. நான் போவே சொல்லலையே. இங்க பாருங்க, நான் கிளம்பிட்டேன், இப்படி தடுக்காதீங்க. 4 நாளைக்கு வேண்டிய ட்ரெஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். 5வது நாள் உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். என்ன மர்மவளே இதெல்லாம்? ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் புருஷன் பொண்டாட்டி ஜோடியா தான் போகணும். கல்யாணம் கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து நீ பாட்டுக்கு எதுக்கு எடுத்தாலும் முன்ன போய் நின்னுடுற. பையன் மவன் இருக்கு. உங்க மாமனுக்கு இடத்தில் படக்கூடாதுதான் நான் முன்னாடியே போயிடுறேன். சின்ன பொண்ணு, எங்க அம்மா சொன்னா கொஞ்சம் கேளு சின்ன பொண்ணு. இங்க பாருங்க, சின்ன பொண்ணை சீண்டி பார்க்காதீங்க, திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. சின்ன பொண்ணு தானே, இன்னைக்கு பேசினா நாளைக்கு மறந்துடுவான்னு நினைக்காதீங்க. இந்த சின்ன பொண்ணு மறக்கவே மாட்டா, மன்னிப்பா ஆனா மறக்க மாட்டா. எம்மா தாயே, நீ கிளம்புமா, ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். எங்க ரொம்ப தேங்க்ஸுங்க, நல்லபடியா என்னை அனுப்பிச்சுடுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. போதும் சின்ன பொண்ணு, கிளம்பு. போனா எங்க இருந்து கிளம்புறது? பஸ்ஸுக்கு துட்டுத்தாங்க. அதான் ஃப்ரீ பஸ் விடுறாவல, அதுல போயிட்டு வா. ஆமா, மதுரையில இருந்து திருநெல்வேலிக்கு ஃப்ரீ பஸ் விடுறாவோ. ஏன் அத்தை கிளவி நீங்க வேற? பைக் சாவி எடுத்துட்டு வா சின்ன பொண்ணு, பஸ் ஸ்டாப்ல வந்து டிராப் பண்ணிட்டு போறேன். ஐ ஹாரி, நீங்களே இப்படிலாம் சொல்றது ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா போவேன். என்ன உன் பொண்டாட்டி படுக்க போறீங்க, நீ பேசாட்டி இருக்க? என்னம்மா பண்ண சொல்ற? சொன்னா கேட்க மாட்டுக்கா. அங்க ஒரு ஃபங்க்ஷன் வீடுமா, அந்த பொண்ணுக்கு நம்மளை விட்டா யாரும் கிடையாது. சின்ன பொண்ணுன்னா அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபங்க்ஷன் அன்னைக்கு வேணா நம்ம போவோம். இவ முன்னாடியே அங்க போய் நிக்கட்டுமேமா. நீ நல்ல இடம் கூட இவளுக்கு. நீ குடுக்குற இடத்துலதான் இவ இந்த ஆட்டம் ஆடுறா. சரிம்மா, வீட்டுக்கு கோவப்படாத. 4 நாளைக்கு தான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கா பாரு. அவளும் கேட்க மாட்டா, நீயும் கேட்க மாட்டா. என்னமோ பண்ணுங்கப்பா. ஏமா கோவப்படாதம்மா, அந்த துளசி பொண்ணு தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்லா. அந்த பிள்ளைய பிடிக்கும்ல, அதுக்கு இவளை இப்படியே விட்டணுமா? சரிம்மா, இந்த ஒரு வாட்டி அந்த பொண்ணு காண்டி விடு. போகும்போது காராடாதம்மா, வீடு நல்லபடியா போயிட்டு வரட்டும். அவ போறதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் கிளம்பி போறாளான்னு தான் இருக்கு. சரிம்மா, போயிட்டு 4 நாள்ல வந்துருவா. நல்லா சப்போர்ட் பண்றான் பொண்டாட்டிக்கு. என் புருஷன் கூட எனக்கு இப்படி இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்டி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.